தேர்தல் சமயம் என்பதால் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கலாமே என்று கூறிய உச்சநீதிமன்றம் அமலாக்கத்துறை அதை ஏற்க மறுப்பதற்கான விரிவான விளக்கத்தை 7ஆம் தேதி தெரிவிக்க உத்தரவிட்டுள்ளது. டெல்லி மதுபான கொள்கையில் முறைகேடு நடைபெற்றதாக தொடரப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டதை எதிர்த்து அம்மாநில முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது யூகங்கள் அடிப்படையில்தான் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தனக்கு எதிராக நேரடி சாட்சியங்கள் இல்லை என்றும் கெஜ்ரிவால் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த வழக்கில் சாட்சிகள் தனக்கு எதிராக முதலில் எதுவும் சொல்லவில்லை என்றும் ஆனால் திடீரென அவர்கள் மாற்றி கூறுவதாகவும் கெஜ்ரிவால் தரப்பில் வாதிடப்பட்டது. இதை ஏற்க மறுத்த அமலாக்கத்துறை கெஜ்ரிவாலுக்கு எதிராக முக்கிய ஆதாரங்கள் உள்ளதாகவும் அதன் அடிப்படையிலேயே டெல்லி உயர்நீதிமன்றம் மற்றும் சிறப்பு நீதிமன்றம் ஜாமீன் தர மறுத்ததாகவும் தெரிவித்தது. இதையடுத்து பேசிய நீதிபதிகள் வழக்கு விசாரணை நீண்டு கொண்டே போவதால் தற்போதைய நிலையில் கட்டுப்பாடுகளுடன் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால நிவாரணம் வழங்கலாமே என்று கூறினர். தேர்தல் சமயம் என்பதால் இடைக்கால ஜாமீன் குறித்து பரிசீலிக்கிறோம் என்றும் கூறினர். ஆனால் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அமலாக்கத்துறை இடைக்கால நிவாரணம் வழங்கினால் வழக்கு விசாரணை பாதிக்கப்படும் என கூறியது. இதையடுத்து கெஜ்ரிவாலுக்கு ஏன் ஜாமீன் வழங்கக்கூடாது என்பது தொடர்பான அமலாக்கத்துறையின் விரிவான வாதத்தை வரும் 7ஆம் தேதி தெரிவிக்க உத்தரவிட்டு விசாரணையை ஒத்திவைத்தனர்.